ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் மீதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 அதிகாரம் 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரும் வெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாகவும் இருப்பார். ஆண்டவர் எவ்வளவு அழகாக நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவர் என்பதை இந்த வசனத்தின் மூலமா அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. உஷ்ண காலங்கள், அதாவது இந்த வெயில் காலத்திலே உஷ்ணத்தின் தாக்கம், மழைக்காலம் வரும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அது பயங்கரமான வெள்ளங்கள், இங்கெல்லாம் தண்ணீரே வராது என்கிற இடங்களில் கூட தண்ணீரினால் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிகிறது. இன்னும் பலவிதமான கொள்ளை நோயின் தாக்கங்கள், பலவிதமான யுத்தங்களின் காரியங்களை குறித்து பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஒரு நிச்சயமற்ற தன்மையை பார்க்க முடிகிறது. பொருளாதார வீழ்ச்சி, வேலையில ஒரு பாதுகாப்பு இல்லை, இன்னைக்கு என்ன நடக்குமோ என்று சொல்லி புலம்புகிற கூட்டம் தான் ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம். அதையும் தாண்டி குடும்பத்திற்குள் வந்தால் ஏராளமான போராட்டங்கள், வேதனையான அனுபவங்கள், மனஸ்தாபங்கள், கசப்புகள், என்னுமா இழப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். இவற்றின் மத்தியிலும் பாதுகாப்பு கொடுக்கிற தேவன். காற்றுக்கு அவர் என்ன பண்ணுவாராம்? ஒதுக்காக இருப்பாராம். பெரும் வெள்ளம் வரும் பொழுது புகலிடமாக நம்முடைய ஆண்டவர் இருப்பாராம். வறண்டு போன நிலைமை வரும் பொழுது கூட அந்த வறண்ட நிலையை, அந்த வண்ணாந்தரங்களை மாற்ற நீர்க்கால்களைப் போல, ஒரு நதியைப் போல அவர் நல்ல நீரோட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பாராம். கன்மலையின் நிழலினாலே பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய செட்டைகளின் நீள அந்த பாதுகாப்பிற்குள் வரும் பொழுது நம்முடைய ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாக்கிறார். இயற்கை மாறலாம், சூழ்நிலை மாறலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் அதற்கு ஏற்ற விதத்திலே பாதுகாப்பை கொடுத்து நடத்துவார். ஒரு படத்தை ஒரு பத்திரிகையில பிரசுரம் பண்ணுகிறார். அதாவது அதை போஸ்ட் பண்ணி அதை எல்லாருமே ஆச்சரியமா பார்க்கிறார். எடுக்கப்பட்ட படம் என்னால் பெரிய மலைப்பாங்கான இடம், அருவி ஆர்ப்பரித்து கொட்டுகிறது, மரங்கள் நிறைந்த பகுதிகள், உயர்ந்த மலைகள் அழகாக இருக்கிறது பார்ப்பதற்கு. ஆனால் அந்த பெரும் வெள்ளத்தின் இரைச்சல், சில நாளும் காட்டாட்டு வெள்ளம் வரும் பொழுதெல்லாம் அடித்து செல்லுகிற அளவுக்கு தண்ணீர் அதிலே பாய்ந்து ஓடும். ஆனா அதிலே ஒரு வெடிப்பு இருக்கு. அந்த மலை வெடிப்பிலே ஒரு அழகான 2 குருவிகள் கூடு கட்டி அதில் இருக்கிறதை அழகாக பாடிக்கொண்டிருக்கிறதை படம் பிடித்து காண்பித்திருக்கிறார். ஆச்சரியம் அதில் என்னவென்று சொன்னால், பெரும் வெள்ளம் வரும்பொழுது கூட அதற்கு பாதிப்பு வராதாம். அல்லது மழைக்காலம் இல்லாமல் வெயில் அடிக்கும் பொழுது அதில் நிழல் இருந்து குளிர்ச்சியாக அந்த இடம் இருக்குமா. எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படாத ஒரு வெடிப்பாக அந்த மலையின் வெடிப்பு இருந்ததாம். யோசித்து பாருங்கள். இவ்வண்ணமாகவே அதை பார்த்து இந்த சிறு குருவிகளுக்கு கூட இப்படிப்பட்ட பாதுகாப்பான இடத்திலே தன்னுடைய கூட்டை கட்டி குடியிருக்க வேண்டும் என்பது தெரிந்திருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டு ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே மகிமையானதுதான். நாம் தான் அநேக நேரம் சிருஷ்டிப்புக்கு விரோதமாய் செயல்படுகிறதுனால் அது நமக்கே விரோதமாக மாறிவிடுகிறது. நாட்களில் பாதுகாப்பற்ற நிலைமையிலே சோர்ந்து போய் இந்த உஷ்ண நாட்கள் எங்கு பார்த்தாலும் வெயில் ஏறிக்கொண்டே போகிறது. எங்கு அவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் கடந்து போனாலும் ஆண்டவர் நிழலாய் இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் பகலிலே வெயிலே கஷ்டப்படக்கூடாது என்று மேக ஸ்தம்பத்தில் இருந்தாராம், நிழலாக இருந்தார். இரவு இருள் பாதிக்கக்கூடாது என்று அக்னி ஸ்தம்பமாக இருந்தாராம். அந்த தேவன் தானே நம்முடைய தேவன். அவரை சார்ந்து கொண்ட ஆண்டவரே, எங்களுக்கு அந்த கிருபை தாங்க, எங்களை நடத்துங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாள் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, என் நித்தமும் நடத்துகிற தேவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கடைசி வரை நடத்துகிறவர் என்றும் வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாளிலும் கூட பாதுகாப்பற்ற நிலைமையிலே, இயற்கையின் சீற்றங்களினாலே, வேதனையினாலே, இழப்புகளினாலே, இன்னும் சரீர வியாதியினாலே, பல விதத்திலே பாதுகாப்பற்ற தன்மையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை நினைத்தருள்வீராக. நீரே எங்களுக்கு கண்மலையின் வெடிப்பாக, நீரே எங்களுக்கு செட்டைகளின் நிழலாக, நீரே எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக இருக்கிற தேவனப்பா. இதனால் இந்த பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. வழி நடத்துங்கப்பா. காற்று வீசலாம், புயல் வீசலாம், உஷ்ணத்தின் தாக்கங்கள், அலைகள் வீசலாம், வாட்டெவர் இட் மே பி, எதுவாக இருந்தாலும் நீர்தான் எங்களுடைய அடைக்கலம் என்று சொல்லுகிறோம், பாதுகாப்பு என்று சொல்லுகிறோம், நிழல் என்று சொல்லுகிறோம். நிறைய பொறுப்படுத்திக் கொள்ளும், தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாள் முழுதும் நடத்தல் இருக்கட்டும். துதிகனமை நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருப்பார். வெயில் நேரத்திலே நிழலாக இருப்பார். இன்னும் புயல் வரும்பொழுது பாதுகாப்பாக இருப்பார். எதுவாக இருந்தாலும் அவர் போதுமானவராயிருப்பார். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.